டே 4 ஆஃப் 1% பெட்டர் எவ்ரி டே. நம்ம நேற்று பிளான் பண்ணபடியே இன்னைக்கு அலாரம் வச்சு அடிச்சு பிடிச்சி எப்படியோ எந்திரிச்சு ஜிம்மு கிளம்பியாச்சு. பார்த்தா காலையில் எந்திரிச்சு மொபைலை பார்த்தா டீம்ஸில் நிறைய மெசேஜ் வந்துருச்சு. ஸோ அவங்களுக்குலாம் காலையில் எந்திரிச்சோன்னே லேப்டாப் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஜிம்முக்கு போகிறக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் ரிப்ளை போட்டு ரிப்ளை மெயிலையும் அனுப்பிட்டு ப்ரீ ஒர்க்கவுட்டாக டேட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ், பனானாஸ் இதெல்லாம் சாப்பிட்டு நம்ம ஃபீனிக்ஸை தூக்கிட்டு ஜிம் கிளம்பியாச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வெயிட்டை செக் பண்ணோம். நான் ரொம்ப நாள் கழிச்சு வெயிட் செக் பண்ணுறேன். ஜஸ்ட் க்யூரியஸாக இருந்தேன் எவ்வளோ வெயிட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு 75, 76 இருப்பேன்னு எதிர்பார்த்தேன். பட் நான் எதிர்பார்த்ததை விட ஒரு 3 கிலோ அதிகமாக இருந்தேன். ஸோ 78, 77.9 கேஜிஸ் இருந்தேன். ஜிம் வேற கசகசன்னு கூட்டமாக இருந்தது. ஸோ இன்னைக்கு எந்த வீடியோ எடுக்கல. இன்னைக்கு செஸ்ட் அண்ட் ட்ரைசப். திருப்பி ரூம் வந்துட்டு இந்த சட்டையை தூக்கி அயன் பண்ணிட்டு சாப்பிடலான்னு சொல்லிட்டு மேலே போனால் நம்ம எப்போதும் போல் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு லேட்டாக தான் போவோம். ஸோ லேட்டாக போய் பார்த்தா இன்னைக்கு 10:10க்குலாம் வெண்பொங்கல் முடிஞ்சு போயிருந்தது. பார்த்தா சட்டியை வலிச்சு நக்கியிருந்தாங்க எல்லாரும். ஏதாவது கீழே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு சாப்பாடை மட்டும் பேக் பண்ணிட்டு விட்டு எடுத்துட்டு ஹெல்மெட்டை மாட்டிட்டு லிஃப்ட் கூட வெயிட் பண்ணாமல் நம்ம ஃபீனிக்ஸை தூக்கிட்டு ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. போய் நின்னா செம்ம டிராஃபிக்கு. இதுக்கு நடந்தே வந்திருக்கலாம் அப்படிங்கிற தாட் வர ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. ஒரு 20 நிமிஷமா டிராஃபிக்ல நின்றுட்டு அது போக எனக்கும் ரொம்ப பசிச்சுது. சரின்னு சொல்லிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு அங்கே போய் கீழே ஒரு ஹங்கரி பேண்டால ஒரு தோசையை சாப்பிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சு விட்டோம். கீழே வந்து சைபர் டவர்ஸை சுற்றி ஒரு 10 நிமிஷம் வாக் போயிட்டு திருப்பி மேலே போனால் இன்னைக்கு ஏதோ ஹாப்பினஸ் டேன்னு சொல்லிட்டு நமக்கு வந்துட்டு பர்க் கொடுத்தாங்க. ஸோ அந்த பர்க்கை வாங்கி சாப்பிட்டுட்டு உட்காந்து ஒர்க்கை பார்த்துட்டு இருந்தோம். ஈவினிங் லைட்டாக பசிச்சுது. ஸோ ஒரு அவகேடோ ஜூஸ் போட்டு மேலே போய் ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அடுத்த ரூமுக்கு வந்தோன்னா நைட்டு டின்னருக்கு புளியோதரை கொடுத்தாங்க பிஜியில். ஸோ அந்த புளியோதரையை சாப்பிட்டு தெலுங்கு பாட்டு ஓடிட்டு இருந்தது. அதை அப்படியே கேட்டுட்டு நைட் ஒரு வாக்கிங் கிளம்பியாச்சு. ஸோ மைண்ட் ஸ்பேஸ் ஏரியாவில் போயிட்டு ஒரு 45 மினிட்ஸ் வாக்கிங் போயிட்டு வந்தோன்னே சம்மருக்கும் அதுக்கும் நல்லா வேர்த்து இருந்துச்சு. ஸோ ஒரு குளியில் போட்டுடலான்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு குட் நைட்டு படுத்து ஃப்ளாட் ஆயாச்சு. நாளைக்கு பார்க்கலாம். பாய் பாய்.